வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் வினேஷ் பொகாட்டுக்கு ஏற்பட்ட அநீதி, அதன் மூலமாக இந்தியாவுக்கே ஏற்பட்ட தலைகுனிவு, அந்த தலைகுனிவை ஏற்படுத்திய பாஜக அரசு, இது எல்லாமே பின்னணி செய்திகளெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்படிலாம் கூட நடந்துப்பாங்களா அப்படின்னு. அந்த செய்திகள் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. வினேஷ் பொகாட் இந்த போட்டியில் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் கூட இருந்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாக்ஷி மாலிக் அப்படின்னு இன்னொரு மல்யுத்த வீராங்கனை நாங்கள் கலந்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நேராகவே சொல்லிட்டாங்க. நல்லா இருங்கடா, நீங்களே நல்லா இருங்க, நாங்கள் கலந்துக்கல அப்படின்னு மனசு நொந்து போய் சொல்லிட்டாங்க. அதாவது பிரிஜ்பூஷன் அப்படின்னு சொல்லி அந்த பாஜக எம்பி பாலியல் தொந்தரவுகள்லாம் இந்த பெண்களுக்கு, மல்யுத்த வீராங்கனைகளுக்கு கொடுத்துருக்குறான். அதுக்கு அந்த பெண்கள் கேள்வி கேட்க அதுக்கு முக்கிய ஆர்கனைசராக இருந்தது தான் சாக்ஷி மாலிக்கும் வினேஷ் பொகாட்டும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 140 மல்யுத்த வீரர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஜந்தர் மந்தரில் கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க. அப்போ கூட அந்த பிரிஜ்பூஷன் மேலே எஃப்ஐஆர் கூட போடாமல் தான் விட்டு வச்சுருந்தாங்க. அதன் பிறகு இவங்கெல்லாம் கோர்ட்டை மூவ் பண்ணி கோர்ட்டில் இருந்து தான் அதுக்கு பிறகு அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டது. எஃப்ஐஆர் போடப்பட்டதோடு சரியே தவிர அதை தாண்டி எதுவுமே நடக்கலை. அதையும் தாண்டி அந்த பிரிஜ்பூஷன் என்ன பேட்டி கொடுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும், நான் தூக்கில் தொங்க கூட தயார், ஆனால் நீங்கள் நிரூபிங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான்னா என்ன தைரியம் அப்படின்னு பாருங்கள். அதாவது பெண்கள் பொதுவாக பொதுவெளியில் இருக்கக்கூடிய, இப்போ பொதுவெளியில் பெண்கள் இப்போ தங்களுக்கு ஒரு சில பாலியல் சீண்டல்கள் ஏற்பட்டால் கூட அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு. நம்ம பண்பாடு கெட்டு போயிடும், நம்ம வீட்டிலே நம்மளை அசிங்கமாக பார்ப்பாங்க அப்படி இப்படின்லாம் நினச்சிக்கிட்டு தான் பொதுவாக அவர்கள் இப்போ இந்த புகார்களை கொடுப்பதே கிடையாதுன்னு வைங்களேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சாதாரண பெண்களே இப்படி இருக்கும்போது ஒரு மல்யுத்த வீராங்கனையாக போட்டிகளில் பதக்கங்களை எல்லாம் வென்றவர்கள் தைரியமாக துணிஞ்சு வெளியே அவங்க அந்த புகாரை கொடுப்பதே ஒரு பெரிய விஷயம். அப்படி புகார் கொடுக்கும்போது அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் அதை எப்படி சப்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிஜேபி அரசாங்கத்தின் பார்வையாக இருக்கே தவிர, அந்த தவறு செய்தவரை தண்டிப்பதில் எந்த இதுவும் இல்லை அவங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, ஜடேஜா, தோனி, சச்சின் டெண்டுல்கர்னு 1000 பேர் இருக்காங்க. இவங்க யாராச்சும் மற்ற சக விளையாட்டு வீரர் தானே, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது குரல் கொடுக்கணுமா இல்லையா? சச்சின் டெண்டுல்கர் இவ்வளவு எம்பி வேறு கொடுத்துருக்குறாங்க, அவராது பேசியிருக்கணுமா இல்லையா? எல்லோரும் தங்க காசு பத்திரமா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கம்முன்னு வாய அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு காசு தேவையா? நம்ம கேள்வி அதுதான். என்னத்தையா காசை சம்பாதிச்சு என்னத்தை பண்ண போகிறீங்க? ஒரு சக விளையாட்டு வீரருக்கு ஒரு அநீதி நடக்குது, அந்த அநீதியை எதிர்த்து யாரும் கேள்வியே கேட்கல. இவர் ஷாருக் கான், ஆமீர் கான் எல்லாரும் ஆளாளுக்கு டங்கல், சக்குதே இந்தியா அப்படி இப்படின்னு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் அப்படி பண்ணுறோம், இப்படி ப்ரொமோட் பண்ணுறோன்னு படத்துலலாம் நடிச்சிங்களே. இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது குரல் கொடுக்க மாட்டிங்களா?
நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் யார் குரல் கொடுப்பாங்க? நாளைக்கு ரொம்ப சிம்பிள், நல்லா யோசிச்சு பாருங்கள். சச்சின்கோ இல்லை ஷாருக்கானுக்கோ இல்லை ஆமீர் கானுக்கோ எதிராக ஒரு பாஜகக்காரனுக்கும் பிரச்சனை வந்ததுன்னா யாரும் இவங்க பிரபலம்னு சொல்லி இவங்க பக்கம் நிற்க மாட்டாங்க. இந்த சங்கி குரூப் வந்து அந்த பாஜகக்காரன் பக்கத்தில் தான் நிற்பாங்களே தவிர எதிர் சைடுக்கு நிற்க மாட்டாங்கன்றதே இவங்களுக்கு புரியலை. அதனால தான் பாருங்கள், கட்சி ஃபுல்லாக இருக்கிற ரவுடிங்களை பூரா சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அது தேசிய லெவலாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் லெவலாக இருந்தாலும் சரி. சரி, இப்போ வினேஷ் போகாட் மேட்டருக்கு வருவோம். வினேஷ் போகாட் வந்து அவங்க எப்போ தோப்பாங்க அப்படின்னு பார்த்து சொல்கிறதுக்காகவே ஒரு ஆளை நியமிச்சிருந்துருக்காங்க. இவ்வளோக்கும் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, என்னோடய பர்சனல் கோச்சை நான் கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு இருக்காங்க. பர்சனல் கோச்சுனால் வேறு யாரும் இல்லை, மகாவீர் சிங்கை தான் கூப்பிட்டு போயிடணும்னு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அதுக்கும் இவங்க அனுமதி கொடுக்கல. அதுவும் அனுமதி கொடுக்காம அந்த சாப்பாட்டிலேருந்து எல்லாத்துக்கும் பயந்து 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 சாப்பிட்டுக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. அதுவும் நல்லா யோசிச்சு பாருங்களேன். முதல்ல இவங்க வந்து போக வேண்டியது வந்து ஆக்சுவலாக 55 கிலோ பிரிவில் தான் அவங்க கலந்துக்கிறதா இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட உடல் எடை வந்து 53 கிலோ. அதனால் 55 கிலோவில் கலந்துக்கிறேன்னு சொல்லும்போது ஏற்கனவே நாங்கள் அதுக்கு ஆள் போட்டாச்சு, அதனால் முடியாதுன்ட்டாங்க. எப்படியாவது இந்த பெண்ணை வந்து இந்த போட்டியிலேருந்து தள்ளணும் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பத்துலேருந்து குறியாக இருந்திருக்கிறாங்க. முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரர், கண்டிப்பாக தங்கம் வெல்வார்னு தெரியும். தங்கம் வென்றால் மோடி நேரில் சந்தித்து பேச வேண்டும். அந்த தங்கம் வாங்கின நேரத்தில் இன்டர்நேஷ்னல் மேடையிலேயே வந்து இந்த பிரிஜ்பூஷன் மேட்டரை வந்து அவங்க பேசுவாங்க அப்படின்றதை எதிர்பார்த்துருக்காங்க. அப்போ இவங்க பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல குறியாக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் தொடர்ச்சியாக மாற்றி 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 டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க. அந்த பெண் வந்து கடைசியாக சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இதுக்கு மேலே எனக்கு போராட தெம்பு இல்லை அப்படின்ட்டாங்க. உலகத்தின் தலை சிறந்த சாம்பியன், அதாவது நல்லா யோசிச்சு பாருங்கள், 53 கிலோலேருந்து 50 கிலோவுக்கு தன்னுடைய உடலை எடையை குறைச்சி 55 கிலோ பிரிவில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு தன்னுடைய எடையை குறைச்சி என்னை 50 கிலோ பிரிவில் சேருங்கன்னு சொல்லி தான் இவங்க வந்து உள்ளே போயிருக்காங்க. அப்படி போனதுக்கு அப்புறமும் அவங்கள எப்படியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், ஏதாவது ஒரு இடத்துல தோற்றுருவாங்கன்னு எதிர்பார்த்துருக்காங்க. எங்கேயும் நடக்கலை. கடைசியாக ஃபைனல்ஸுக்கும் வந்துட்டாங்க. அப்படின்னு உடனே வேறு வழியே இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லி பண்ணணும்னு சொல்லி தான் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் நடந்திருக்கு. இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வினேஷ் தரப்பில் இருந்து கோர்ட் ஃபார் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் CAS அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த அமைப்பில் அப்பீல் கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்பீலை வந்து ஆனா பென்னட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஜட்ஜு தான் வந்து விசாரிக்கிறாங்க. அது 9ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி 10ஆம் தேதி அதை குறித்த ஏதாவது செய்தி வருமானு பார்த்தா ஒன்றும் வரல. மேபி ஒருவேளை 11ஆம் தேதி வரலாம். நாளையோட வந்து ஒலிம்பிக்ஸே முடிய போகுது. அந்த ஒலிம்பிக்ஸ் முடியறதுக்குள்ளேயாவது அதோட தீர்ப்பு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். அதுதான் கடைசி நம்பிக்கை நமக்கு. எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெண், அதாவது நீங்கள் விளையாட்டு போட்டிகளில் தேர்வை முதல்ல விளையாட வர்றதே பெரிய விஷயம். அப்புறம் அந்த விளையாட்டில் உங்கள் திறமையை வளர்த்து கொள்வது, அதற்கான உடற்பயிற்சிகள் செய்வது, தொடர்ச்சியாக உடற்பயிற்சிகள் செய்வது, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா வெறி பிடிச்ச மாதிரி இந்த பயிற்சிகளை செஞ்சுட்டு இருப்பாங்கங்க. காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவாங்க. காலைல 4 மணிலேருந்து எக்ஸசைஸு அப்புறம் ப்ராக்டிஸு இதே தான் அவங்களோட ரொட்டீனாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, என் பையன் வந்து பேட்மிண்டன் போகிறான். அவனை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இவ்வளோ போட்டு பாடப்படுத்திக்கிற, போதுண்டா அப்படின்னாலும் கேட்க மாட்டான். காலைல 4:30 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. 15 வயசு பையன், யோசிச்சு பாருங்கள். காலைல 4:30 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு பேட்மிண்டன் கோச்சிங் போகிறான். 1 hour. நான்லாம் கம்பல் பண்ணிலாம் அனுப்புறதுலாம் கிடையாது. அவன் வந்து என்கிட்ட ரொம்ப கேட்டதுக்கப்புறம் தான் கடைசியாக அமைச்சிருக்கிறான்னு வைங்களேன். சில வீடுகளில் வந்து என்ன பண்ணுவாங்க, பிள்ளைய போய்ட்டு காலையில் பேட்மிண்டன் போ, சாயங்காலம் ஸ்கேட்டிங் போ, ஹிந்தி கிளாஸ் போ, அது போ இது போமாங்க. நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். போவாத போதும் அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். காலைல 4:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். 5 to 6 பேட்மிண்டன் கோச்சிங்கு. அதை முடிச்சுட்டு 6 மணிலேருந்து 7:30 வரை ஸ்கூலில் போய் அத்லெட்டிக்ஸ் ப்ராக்டிஸு. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து குளித்து சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சாயங்காலம் ஒரு 1 hour பேட்மிண்டன் போயிடுறான். இப்போ அவன் வீட்டுக்கு வந்து சேரும்போதே சாயங்காலம் 7 மணி ஆகிடும். அப்போ அந்த 7 மணிக்கு மேலே தான் உட்காந்து படிக்கிறான். படிச்சுட்டு அவன் 9:30 மணிக்கு சாப்பிட்டு படுத்தான்னா மறுபடியும் காலைல 4:30 மணிக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போது சாதாரணமாக இதுவரை அவன் வந்து ஒரு ஜோனல் லெவலில் கூட இன்னும் வின் பண்ணல.
இப்போ தான் ஏதோ ஜோனல் லெவல் போகிறேன் அப்படின்றான். ஒரு 2-3 கிளப் மேட்ச் வந்து விளையாடி ஜெயிச்சிருக்கான்னு வைங்க. இந்த கிளப் மேட்ச் விளையாடி ஜெயிக்கிறதுக்கே இவன் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறான்னா அதுக்கு அடுத்தால யோசிச்சு பாருங்கள். ஜோனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவல், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவல் போகணும்னா அப்போ அதுக்கு எத்தனை விதமான எவ்வளவு கடுமையான பயிற்சிகள் இருந்தால் தான் அந்த லெவலுக்கு போக முடியும். அப்போ இந்த வினேஷ் போகாட்ன்றவங்க அவங்க எத்தனை பயிற்சிகளை மேற்கொண்டிருப்பாங்க, தன் உடலை எவ்வளோ தூரம் வருத்தி இவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க. அப்படி செஞ்சால் பின்னாடி இருந்து ஒருத்தங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு எப்படியா ஜெயிச்சிடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு இது வந்து ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது வந்து நமக்கு தேசத்துக்கே ஒரு அவமானங்க. உண்மை அதுதான் சொல்லணும். தேசத்துக்கே அவமானம், வெட்கி தலை குனியணும். பாஜக அரசாங்கம் செய்த பல கேவலமான வேலைகளை கூட நம்ம சரி ஒழிஞ்சு போகிறாங்க, அவனுங்க இந்துத்துவா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு விட்டுறலாம் அப்படின்னா கூட, அதாவது இந்துத்துவா சார்ந்த வேலைகளை சொல்கிறேன். ராமர் கோயிலேருந்து எல்லா பைத்தியகாரத்தனத்தையும், செங்கோல், ராமர் கோயில், அது இதுன்னு பல பைத்தியகாரத்தனத்தை பண்ணாங்க. எல்லா பைத்தியகாரத்தனத்தையும் மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் நாட்டுக்கே பெருமை வாங்கி தரக்கூடிய ஒரு விளையாட்டு வீராங்கனையை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பின்னாடி ஒரு பெரிய டீமே உட்காந்து வேலை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதை பற்றின செய்தி நேற்றைய, அதாவது 9ஆம் தேதி ஹிந்து நாளிதழில் ஆங்கில பத்திரிகையில் வந்திருக்கு. இது பின்னணியில் என்னெல்லாம் நடந்திருக்கு, யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. டயட்டிஷியன்லேருந்து அத்தனை பேரையும் வச்சு வேலை செஞ்சுருக்காங்க. அந்த பொண்ணு அதான் 100 கிராமுங்க. எனக்கு அதுதான் மனசு திரும்ப ஆறலை. 100 கிராம்னா என்னங்க அர்த்தம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த வெயிட் மிஷினில் நிற்கும்போது இப்படி லைஸாக ஒரு பக்கம் சாஞ்சிங்கன்னா கூட ஒரு 200 கிராம் 300 கிராம் மாற்றி காமிக்கும். சரிதானா? 100 கிராம்ன்றது போய் உச்சா போயிட்டு வந்தால் சரியாயிடுங்க. இதை ஒரு காரணம்னு சொல்லி அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயராக, அதுவும் ஃபைனல்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்கன்னா இவங்களோட திருட்டுத்தனம் எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்கள். ஒரு பிரிட்ஜ் பூஷனை காப்பாற்றணும், அவன் வந்து ஒரு பாஜக எம்பின்றதுக்காக எனக்கு ஒலிம்பிக்ஸ்லேயே மெடலே கூட வேண்டாம், ஏன்னா மெடலை நீ வாங்கினன்னா நீ அந்த மேட்டரை பற்றி மறுபடியும் பேசுவ அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு தானே தோக்கடிச்சிருக்கீங்க. அப்படிங்கிறத பார்க்கும்போது மனசே ஆறலை. நீங்கள் என்ன வேணால் அநியாயம் பண்ணுங்கள், அட்டூழியம் பண்ணுங்கள், எல்லாம் கேட்கும்போதெல்லாம் தேசம் தேசம் தேசம்னு பேசுகிறீங்களே, தேசத்துக்கு பெருமை வாங்கி தரதுக்காக ஒரு பெண் போனால் அந்த பொண்ணை தோக்கடிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் பின்னாடி இருந்து வேலை செஞ்சுருக்கான்னா இது எவ்வளோ பெரிய அசிங்கம். அசிங்கம் இல்லை, இதை வந்து எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுனே தெரியல. அவனுக்கு பாஜக மட்டும்தான் வேணும், வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற ஒரு வேலையை செஞ்சு இவ்வளோ குற்றச்சாட்டு வந்ததுக்கப்புறமா அவன் பையனுக்கு தான் சீட்டை கொடுத்துருக்காங்க, எம்பி சீட்டு இந்த தடவை. அப்போ இவனுங்களோட திருட்டுத்தனத்தை என்ன பண்ணுறது? இதுக்கு நிம்மி ஆண்டி வந்து என்ன சொல்கிறாங்க, அது அவர் மேலே தானே குற்றச்சாட்டு, அவர் பையனுக்கு என்ன தப்பு, அவர் பையன் மேலே ஒரு தப்பும் இல்லையா அப்படிங்கிறாங்க. அந்த குடும்பமே தப்பியா அப்படின்னு சொல்லி தானே கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அவர் பையனுக்கு கொடுக்குறது? ஒரு தார்மீக பொறுப்பு வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இந்த வினேஷ் போகாட் இதிலேருந்து எப்படி மீள போகிறாருன்னு தெரியல. அவருக்கும் கிட்டத்தட்ட 29 வயசு ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதுக்கு மேலெலாம் ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க போக முடியாது. 30 வயசுக்கு மேலே எங்கே போய் விளையாடுறது, என்னத்தை பண்ணுறது? ஸோ அவங்க ஏற்கனவே நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க அந்த சாக்ஷி மாலிக்லாம் வந்து நான் விளையாட்டுக்கே வரல போங்கடான்ட்டாங்க. அப்போ இனிமேல் யாரை வச்சுடா நீங்கள் வின் பண்ண போகிறீங்க? ஒரு மகாவீர் சிங்னு அவர் ஒருத்தர் வந்து 3 இன்டர்நேஷ்னல் பிளேயரை உருவாக்கியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட 13 நேஷ்னல் பிளேயர்ஸை உருவாக்கியிருக்கிறார். ஒரு தனி மனுஷன் ஹரியானாவில் ஒரு கிராமத்தில் உட்காந்து இருந்துக்கிட்டு தன் குடும்பத்தை சேர்ந்தவங்க தெரிஞ்சவங்க போனவங்கன்னா அந்த கிராமத்தில் இருந்து மட்டும் 16 மல்யுத்த வீரர்களை உருவாக்கியிருக்காரு. அதில் 3 பெண்கள் வந்து எங்கே போய் வந்துட்டாங்க, இன்டர்நேஷ்னல் மேட்ச்சுக்கு வந்துட்டாங்க. அதில் 2 பேர் ஒலிம்பிக்ஸில் பிரான்ஸ் வாங்கிட்டாங்க. அவரோட பொண்ணு தான் கீதா, பபிதா 2 பேருமே ஒலிம்பிக்ஸில் பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க, கோல்டு வாங்கலை. இந்த பொண்ணாவது கோல்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். மொத்தமாக சோழியை முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தொடர்ந்து பார்ப்போம். அந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன தீர்ப்பு, வேர்டிக்ட் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. அந்த வேர்டிக்ட் இன்றைக்கி வரலான்னு நினச்சேன், வரல. நாளைக்காவது வருதான்னு பார்ப்போம். வந்தால் நாளைக்கு அந்த செய்தி என்னன்றதை பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.